என் மகனே, உன் உள்ளத்துல இருந்து உண்மையா நீ வேண்டிக் கொள்ளுகிற ஒரு காரியம் இருக்குல்ல, வெளியே தெரியாத இருதயத்துல நீ ஜெபிக்கிற, அது உனக்கு அருளப்படும் என்று. மகனே, உன் இருதயத்தில் வேண்டிக் கொள்ளுகிற உன் விருப்பத்தை அருளி செய்வேன்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா நீ ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணுமா? கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை அருளி செய்வார். நீங்க கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருந்தாதான் அருளி செய்வாராம். இப்ப தெரியுதா நான் ஏன் சொல்ல? சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களே நீ ஏன் கேட்கறேன்னு தெரியுமா? கர்த்தருக்குள்ள நீங்க சந்தோஷமா இருந்தாதான் நீங்க வேண்டிக் கொள்ளுகிறத கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்வார். நீங்க சந்தோஷமா இருக்கும்போது ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க. அவர் தான் எனக்கு இருக்கிறார்ல, பார்த்து கொள்வார்ல, நான் சந்தோஷமா இருப்பேன். பிரச்சனை இருக்கு, தேவை இருக்கு, நெருக்க இருக்கு, எல்லாம் இருக்கட்டும், ஆனா இயேசு என் கூட இருக்கிறார்ல, அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் போது விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க. அப்போ இயேசு